கடை ஸ்டைலில் வீட்லேயே கோபி ரைஸ் செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வடித்து ஆற வச்சுருங்க. காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு போட்டு பிரட்டி வச்சுட்டு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வடை சட்டியில் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றி பெப்பர் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம். முட்டையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே வடை சட்டியிலே எண்ணெயை ஊற்றி இன்னும் நல்லா காஞ்சதும் முட்டைக்கோசம் நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கொட்டி சுருங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அது வணங்கினதுக்கு அப்புறமா கேரட்டையும் நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு பீன்ஸையும் போட்டு சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா வெந்து சுருங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், வெங்காயம், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க முட்டையை கொட்டிட்டு டொமேட்டோ சாஸ் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சில்லி, அதையும் நல்லா போட்டு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு ஆற வச்சு வச்சுருந்தோம் தட்டில், அதை எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா பொலன்னு வறுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாப்பாடு சூப்பராக இருக்கும். அதான் ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கடை ஸ்டைலில் நம்மளுக்கு கோபி ரைஸ் கிடச்சிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.